Hi friends, welcome back to my channel Friendly Vlogs. நம்ம இன்னைக்கு எங்க இருக்கோம் அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்லயே வந்து ஓனா மேனுஃபேக்சர் பண்ணி இவங்க வாஷிங் மிஷின் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம அந்த ஃபேக்டரிக்கு தான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம். தம்பி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். இங்க நம்ம தேவிலட்சுமி இண்டஸ்ட்ரீஸ் எங்க லொகேட் ஆயிருக்குன்னு வியூவர்ஸ்க்கு சொல்லிருங்க. நம்ம கம்பெனி நேம் பாத்தீங்கன்னா DLN சொல்லுவோம். DLN என்ன சொல்றோம்னா தேவிலட்சுமி இண்டஸ்ட்ரீஸ் ஷார்ட் ஃபார்மா DLN சொல்றோம். நம்ம கம்பெனி எங்க லொகேட் ஆயிருக்கும் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் சின்னவடம்பட்டி அஞ்சுநகர் ஏரிக்கல லொகேட் ஆயிருக்கு. நம்மளோட இன்னொரு ஆபீஸ் இருக்கு. அதுவும் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் சங்கனூர் ரோடு சொல்லுவாங்க. பழைய பத்திர ஆபீஸ்க்குள்ள பில்டிங்ல அங்க வந்து லொகேட் ஆயிருக்கு. அங்கேயும் வாங்கிக்கலாம், இங்கேயும் வாங்கிக்கலாம். இங்க வந்து ஃபேக்டரியா? இது ஃபேக்டரி. அது வந்து இத பார்த்து தான் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இங்க வந்து பார்த்துட்டு கூட வாங்கிக்கலாம் இல்லையா? இப்போ வந்து நம்ம எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க பிசினஸ்? 30 வருஷத்துக்கு மேல பண்ணிட்டு இருக்கோம். 32 33 அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு பட்ஜெட்டா ஒரு ஃபேமிலிக்கு வந்து அழகா காம்பாக்டா வாங்கணும், இடத்த அடைக்காம வாங்கணும்னா நம்மளோட வாஷிங் மிஷின் ரொம்ப பெஸ்டா இருக்கும் இல்லையா? சரி, நம்ம இந்த வீடியோல போய் ஒவ்வொன்றும் டீட்டெயிலா நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். தம்பி ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கலாமா? எனக்கு பாக்குறாங்க, எனக்கு வேணும், நம்ம ஊர்ல தான் வாங்கிடுவாங்க வந்து கோயம்புத்தூர்ல. இல்ல கோயம்புத்தூருக்குள்ள எனக்கு டெலிவரி வேணும் அப்படின்னாலும் டெலிவரி ஆப்ஷன் நம்ம கிட்ட அவைலபிளா? மோஸ்டா நம்ம வந்து பக்கத்துல பாத்தீங்கன்னா நம்மளே டைரக்டா எடுக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் அந்த மாதிரி இருந்தா மட்டும் தான் நம்ம வந்து கொரியர் ஆப்ஷன் நம்ம வந்து ரெஃபர் பண்ணுவோம். ஓகே ஓகே. அதே மாதிரி நீங்க அதர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தீங்கன்னா நம்ம வந்து ஆல் ஓவர் இந்தியால வந்து டெலிவரி பண்ணிட்டு இருக்கோம். தாராளமா நீங்க வந்து நம்பி வாங்கிக்கலாம். எல்லா வாஷிங் மிஷின் நீங்க கேட்ட புதுசா இந்த மாதிரி நம்ம போன வாட்டி வீடியோல சொல்லியிருப்போம். அந்த மாதிரி இந்த மாதிரி உங்களுக்கு வாஷிங் மிஷின் வேணாலும் எல்லாமே வாங்கிக்கலாம். எல்லாமே பிரைஸோட வீடியோல காமிச்சிடறோம். வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு ஆன்லைன் ஆப்ஷன் இருக்கு. நீங்க ஸ்கிரீன்ல தெரியற நம்பர் ஜஸ்ட் நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா போதும். எப்படி வாங்குறது நிறைய பேர் கமெண்ட் ரைஸ் பண்றீங்க. நீங்க வந்து ஆன்லைன் த்ரூ தாராளமா வாங்கிக்கலாம். சேஃபான செக்யூரா உங்களுக்கு அனுப்பிச்சு கொடுத்துருவாங்க. இப்போ ஒவ்வொரு கேஜிஸா பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் என்ன வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்கே வந்து 6 கிலோ தான் தயாரிச்சு நம்மள ஓனா தயாரிச்சு நம்ம வந்து கஸ்டமருக்கு கொடுத்துட்டு இருக்கோம். சரி, 6 கிலோ. அடுத்த பாத்தீங்கன்னா 8 கிலோ. ஓகே. அப்புறம் மூணாவது பாத்தீங்கன்னா 9 கிலோ. நாலாவது பாத்தீங்கன்னா 11 கிலோ பாக்ஸ் டைப்ல நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா 6, 8, 9 தான் நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்டு இருந்தோம். எல்லா கஸ்டமரும் பிடிச்சி போய் எங்களுக்கு வந்து இன்னும் அதிக கேஜஸ் வேணும். நிறைய பேர் கமெண்ட்லயும் சரி நேர்லயும் சரி எல்லாருமே கேட்டாங்க. அவங்களுக்காக பாத்தீங்கன்னா 11 கிலோ வந்து நம்ம வந்து லான்ச் பண்ணோம். லான்ச் பண்ணோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 2-3 மாசத்துக்கு அப்புறம் எங்களுக்கு வந்து ட்ரையர் கொடுங்க, ட்ரையர் கொடுத்தீங்கன்னா இந்த ரேட்டுக்கு ஹாப்பி ஆயிரும் அப்படின்னு கஸ்டமர் கேட்டதுனால அவங்களுக்காக பாத்தீங்கன்னா நம்ம ட்ரையரோட ஆப்ஷன் கண்டுபிடிச்சு நீங்க வந்து நினைச்சு பார்க்காத அளவு பிரைஸ்ல வந்து நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே ஓகே ஓகே. எல்லாம் சொல்லலாமா? எல்லாமே டீடைலா சொல்றோங்க. நீங்க வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. தம்பி பிரைஸ் எல்லாம் சொல்லிருங்க. ஸ்டார்டிங் இது வந்து பாத்தீங்கன்னா 6 கிலோக்கா? 6 கிலோ. மேல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காமனான லிட் வந்துரும். சரி. அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உள்ள வந்து பைப் கொடுத்திருப்பாங்க. இந்த பைப் எதுக்காக பாத்தீங்கன்னா பின்னாடி வந்து ஹோல்ஸ் இருக்கும்க்கா. இந்த ஹோல்ஸ் இருக்கும். ஓகே. கை தெரியுதுங்களா? தெரியுது. இந்த ஹோல்ஸ் வந்து இந்த டேப்பை வந்து நீங்க ஃபுல்லா கழட்டிட்டு நாங்க வந்து 2 வாசல் கொடுத்துருப்போம். உள்ள ஒண்ணு வெளியே ஒண்ணு போட்டு நம்ம எடுத்து டைட் பண்ற மாதிரி இருக்கும். அவ்வளவுதான். சிம்பிளா தான். இது எதுக்காக பாத்தீங்கன்னா டேப் மூலியமா ஓஸ் வச்சு டைரக்டா நம்ம தண்ணி வச்சுக்கலாம். இல்ல நம்மகிட்ட டேப் வசதி இல்ல அப்படின்னா கூட அதுக்கும் நீங்க கவலைப்படாண்டா. குடத்துல பக்கெட்ல கூட தாராளமா தண்ணி எடுத்து ஊத்திக்கலாம். இல்லன்னா டேப்ல இது பண்ணிக்கலாம். நீங்க எது வேணா பண்ணிக்கலாம். அவுட்டர் பைப் ஒண்ணு. அவுட்டர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சுவிட்ச் எதுவுமே கிடையாது. சிம்பிள் தான். சின்னவங்க இருந்து பெரியவங்க நம்ம மிஷின் யார் வேணா யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு குழந்தைங்களே துவச்சிக்கலாம். அவங்க யூனிஃபார்ம் அவங்களே துவச்சிக்கலாம். இந்த கொக்கி இருக்கு பாத்தீங்களா? இந்த கொக்கி எடுத்து கீழே ஒட்டினாலே போதும். உங்களுக்கு தண்ணி ஆட்டோமேட்டிக்கா வெளியே போயிடும். அதே மாதிரி தண்ணி இந்த கொக்கி வந்து மேல மாட்டினா மட்டும் தான் தண்ணி வந்து உங்களுக்கு ஹோல்ட் ஆகி அப்படியே நிற்கும். அவ்வளவுதான். அப்படியே காம்பாக்டா ஒரு சின்ன இடத்துல இது வந்து பிளேஸ் ஆயிரும் இல்லையா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மெயினான விஷயமே பாத்தீங்கன்னா வாரண்டி கார்டு தான். ஓ சூப்பர். நாங்க வந்து 1 இயர் வாரண்டி நம்ம வந்து மிஷின் கொடுத்துட்டு இருக்கோம். எந்த காம்பனன்ட் போனாலும் நீங்க தாராளமா வாங்கிக்கலாம். அதே மாதிரி 1 வருஷம் முடிஞ்சுன்னு கவலையப்படாதீங்க. நீங்க எத்தனை வருஷம் கழிச்சு வந்தாலும் இப்போ உங்களுக்கு அந்த ஸ்டிக்கர் கூட கிழிஞ்சிச்சுன்னா நீங்க அந்த ஸ்டிக்கர் கூட வாங்கிக்கலாம். ஸ்டிக்கர் கூட ஒட்டிக்கலாம். அந்த மாதிரி நாங்க வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னு கேட்டா இது முழுக்க மேனுஃபேக்சரிங் யூனிட்னால உங்களுக்கு எந்த காம்பனன்ட் போனாலும் எங்க கிடைக்குமோ தேட வேண்டும் நம்ம கிட்ட எல்லாமே கிடைக்கும். நீங்க வாட்ஸ்அப்ல மட்டும் வெறும் ஹாயின் போட்டு அந்த ப்ராடக்ட் ஒரு போட்டோ போட்டீங்கன்னா போதும் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விட்டுருவோம். சரி சரி. ஏன்னா வந்து உண்மையா சர்வீஸ் வந்து ரொம்பவே வந்து ஒரு பொருள் வாங்குறோம்னா சர்வீஸ் ரொம்ப முக்கியம் இல்லையா? அதுக்காக அவங்க சர்வீஸுமே பெஸ்டா பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்க ஸ்டிக்கர் இது பண்ணா கூட வந்து அவங்க கிட்ட நீங்க வந்து வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது அடுத்த பாத்தீங்கன்னா 8 கிலோக்கா. சேம் அதே மாதிரி தான். எல்லாமே அவுட்லெட் இன்லெட் எல்லாமே அதுதான். என்ன ஒரு டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா மோட்டரோட கெப்பாசிட்டி மட்டும் நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கோம். அதுக்கப்புறம் பில்டு குவாலிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்ணிருக்கோம். பில்டு குவாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப இந்த பாடியோட லேயர் வந்து ஒரு 3 லேயர் வச்சுக்கோங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 4 லேயர் போட்டு. அதாவது பாத்தீங்கன்னா பாடி ஸ்ட்ராங்கா இருக்கும். உங்களுக்கு மோட்டரோட கெப்பாசிட்டி அதிகமா இருக்கும். இன்னும் கொஞ்சம் துணியும் வந்து நீங்க அதிகப்படுத்தலாம். அடுத்தது 3ஆவதா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 9 kg. அதே மாதிரி தான் ப்ராசஸ். அதே மாதிரி மோட்டரு பில்டு குவாலிட்டி கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கிளாஸ் நினைப்பாங்க. கிளாஸ் கிடையாது, ABS ஃபைபர். உங்களுக்கு வந்து டிரான்ஸ்பரண்ட் ஒண்ணுமே ஆகாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 6, 8 வந்து டைமர் மட்டும் நீங்க தெரியும். உங்களுக்கு இந்த டைமர் மட்டும் இருக்கும். 9 kgலயும் 11 kg பாத்தீங்கன்னா கீழே வந்து எக்ஸ்ட்ரா இன்னொன்னு ரெட் மாதிரி இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா பசர். அது தம்பி அதான் ஃபர்ஸ்ட் இது சொல்லிடுறேன்க்கா. டைமரு எல்லா மிஷினுக்குமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மெக்கானிக்கல் டைம் தான் நம்ம கொடுத்துருப்போம். மேஜரா எல்லாருமே இதுலதான் வந்து தப்பு பண்ணுவாங்க.
என்னன்னு கேட்டீங்கன்னா ஏரோ மார்க் வந்து ரைட் சைடு போட்டு பாத்தீங்களா? ஆமாங்க. ரைட் சைடு மட்டும் தான் நம்ம திருப்பணும் தவிர ஏரோ மார்க் போட சைடு நம்ம எப்பயுமே திருப்பக்கூடாது. மிஷின் ஆன்ல இருந்தாலும் சரி ஆஃப்ல இருந்தாலும் சரி நீங்க எப்பயுமே திருப்பக்கூடாது. இது எதுக்காக பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம துவைக்கிறக்கு 5 நிமிஷம், எனக்கு 5 நிமிஷம் துணி துவைக்கணும் 5 நிமிஷம் செட் பண்ணிக்கலாம். இல்ல வேண்டாம் 10 வச்சுக்கலாம், 15 கூட வச்சுக்கலாம், அதுக்கு மேல போகாது. எப்பயுமே நீங்க வந்து கம்மியும் பண்ணக்கூடாது, 0 திருப்பி ஆஃப் பண்ணக்கூடாது. அப்ப எப்படி ஆஃப் பண்ணு கேட்டா ஸ்விட்சை மட்டும் நீங்க ஆஃப் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்கா கரண்ட் இருந்தாலும் சரி இல்லாட்டி சரி அதுவா 0 வந்து டோட்டலா உங்களுக்கு மிஷின் வந்து ஆஃப் ஆயிடும். அப்படிதான் பண்ணணும் இல்லையா? இந்த பஸ்ல எதுக்காக பாத்தீங்கன்னா 0 வரக்கு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துக்கு முன்னாடி சவுண்டும் லைட்டும் உங்களுக்கு வந்து அலர்ட் பண்ணணும். நம்ம அந்த நார்மலுக்கு மாதிரி இதுலயே அலர்ட் பண்ணும். பெரிய மிஷின்ல சவுண்ட் கேட்கும் நிக்க போகும், அதே மாதிரி இது சவுண்ட் கேட்கும். இந்த 2 மிஷின்ல இது இருக்கு. இதுல கலர்ஸ் எல்லாம் அவைலபிளா எப்படிங்க? நிறைய பேர் கலர்ஸ் கூட கேட்பாங்க. ஆமாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இதுல வந்து 6லயே 8லயும் சரி வயலட் இருக்கு, நம்ம கிட்ட ப்ளூ இருக்கு. உங்களுக்கு அந்த கலர் ஆப்ஷனும் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல வந்து 9345 இருக்கும். அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஹாய்னு போடுங்க. நம்ம ஸ்டாஃப்ஸ் வந்து கேட்லாக் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. அதுலயே பாத்தீங்கன்னா நம்மளோட எல்லா கலர்ஸும் என்னென்ன கலர் இருக்கோ அதோட ரேட்டும் கீழே டீடைலா உங்களுக்கு. எல்லாத்துக்கும் ஒரே ரேட் தாங்க, கலர் மட்டும் டிஃபரன்ஸ். உங்களுக்கு என்ன கலர் நீங்க ப்ரிஃபர் பண்றீங்களோ அதை வந்து வாங்கிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா 11 கிலோக்கா. சேம் அதே மாதிரி தான் உங்களுக்கு மெக்கானிக்கல் டைமரு, பஸ்ஸரு, பாடி பில்டிங் வந்து இதுல வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம். மோட்டரோட கெப்பாசிட்டி சரி உங்களுக்கு உள்ள ஸ்பேஸ் பார்த்தாலே தெரியும். கொஞ்சம் நல்லா ஸ்கொயரா இருக்கனால நிறைய இருக்கு. பாத்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஒரு அளவு பெருசா இருக்கும். இது ஸ்கொயரா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு முழுக்க ஸ்கொயர் டைப்ல கொடுக்கும். துணி நிறைய பிடிக்கும். துணி நிறைய கொடுக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய அட்வான்டேஜ் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி செலவு அதிகமா ஆகாதுக்கா. எவ்வளவு ஆகும்? ரெண்டாவது பாத்தீங்கன்னா தண்ணி செலவு உங்களுக்கு அதிகமா ஆகாது. ரெண்டாவது பார்த்தா கரண்ட் 5 மணி நேரம் நீங்க ஓட்டினாதான் உங்களுக்கு 1 யூனிட் கரண்ட் வரும். அப்படியா? அப்ப இந்த வாஷிங் மிஷின் நம்ம மாறிட்டோம்னா கரண்ட் பில் கம்மியாகுங்கிறீங்க. நீங்க தாராளமா இப்ப நீங்க எங்க வெளியே போறீங்க அப்படின்னா கார்ல கூட டிக்கில கூட பின்னாடி போட்டு நீங்க ஊருக்கு போய் கூட துவைச்சுக்கலாம். கண்டிப்பா. ஆனா அந்த அளவு தான் இது சின்னதா இருக்கு. எடுத்து போட்டு போயிட்டீங்கன்னா துவைச்சே கொண்டு வந்துக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்பேஸும் உங்களுக்கு அவ்வளவுக்கு பிடிக்காது. அதே மாதிரி உங்களுக்கு யாரோட ஹெல்ப் தேவையில்ல, நீங்களும் ஒருத்த கையில தூக்கி வேணா பாருங்க. ஒரு வெயிட்டும் ஆமா ஈஸியா நீங்க கேரி பண்ணிக்கலாம். நம்மளுக்கு இன்னொரு ஆள் கார்ல தூக்கி வச்சு தம்பி சொன்ன மாதிரி டிராவல் பர்பஸ்க்குலாம் எடுத்துட்டு போய்க்கலாம், எங்க வேணா எடுத்துட்டு போய்க்கலாங்க. தம்பி பிரைஸ் எல்லாம் நீங்க மேனுஃபேக்சர் கண்டிப்பா பிரைஸ் கம்மியா தான் கொடுப்பீங்க. இருந்தாலும் மக்களுக்காக பிரைஸஸ் மென்ஷன் பண்ணி எல்லாரும் பாத்தீங்கன்னா அப்ப என்னப்பா 10,000 இருந்து ஒரு 8,000 கொடுப்பீங்களா அப்படின்னாக்க நம்ம 8,000 கொடுக்க போதில்லை. நான் ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி தான் நீங்க நினைச்சு பார்க்காத அளவு பிரைஸ் கொடுக்க போறோம். ஸ்டார்டிங்கே உங்களுக்கு 6 கிலோ பாத்தீங்கன்னா வெறும் 2,950 பிளஸ் ஜிஎஸ்டி கொடுத்து அவ்வளவுதான். 2,950 பிளஸ் ஜிஎஸ்டி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நான் 8, 9 சொல்ல மாட்டேன், 11 கிலோ உங்களுக்கு சொல்லிடுறேன். அதுக்குள்ளே உங்களுக்கு வந்து இந்த பிரைஸ் வந்துடும், தெரிஞ்சிடும். உங்களுக்கு 11 கிலோ நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு 14,000 15,000 சொல்லுங்க. நம்ம தேவிலட்சுமில பாத்தீங்கன்னா 14 கிலோ உங்களுக்கு ஜிஎஸ்டி சேர்த்து வெறும் 5,015 ரூபாய் கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் 5,015 ரூபாய். 5,015 ரூபாய் கொடுத்தீங்கன்னா எடுத்து போய்க்கலாங்க. எனக்கு வாஷிங் மிஷின் வாங்குறவங்க நிறைய இருப்பாங்க, இது இல்ல அப்படின்னு இல்ல. நீங்க வச்சிருக்கீங்கன்னா ஒன்ஸ் இதையும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா வந்து அழுக்கு நல்லா போகும் அப்படின்னு கேள்விப்பட்டேன். கஸ்டமர் சர்வீஸ் நான் பாத்திருக்கேன். அழுக்கு கேட்பாங்க, இப்ப வந்து அழுக்கு நல்லா போகுமா? இப்ப எங்க கம்பெனியால நல்லா போங்க சூப்பரா, நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். நீங்க இது பாக்குறவங்க ஒரு டைம் வந்து வாங்கிட்டு போங்க. வாங்கிட்டு போய் நல்லா இல்லைன்னா எங்க ப்ராடக்ட் வந்து நீங்க யாருக்குமே சொல்ல வேண்டாம். ஏன் இவ்வளவு கான்பிடென்ட்டா சொல்றேன் பாத்தீங்கன்னா நிறைய பேர் டவுட்டோட தான் வராங்க. புதுசா இருக்கு, சின்னதா இருக்கு, நல்லா துவைக்குமா நிறைய பேர் கேக்குறாங்க. ஒருத்தர் போயிட்டு வாங்கிட்டு போய் கொடுத்து அவங்க ஃபேமிலியில கூட்டு ஃப்ரெண்ட்ஸா கூட்டு வந்தா நிறைய பேர் வளர முடியுது. கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா இத்தனை வருஷம் வந்து பண்றாங்க அப்படின்னா அதுலயே ஒரு இது இருக்கும். கண்டிப்பா நல்லா அழுக்கு போகணும்னு நிறைய நம்ம ஃப்ரெண்ட்ஸே வந்து வாங்கியிருக்காங்க சொன்னாங்க. நெக்ஸ்ட் அடுத்து இதோட அப்கிரேட் வந்து இன்னும் மக்கள் கேட்ட மாதிரி இன்னும் நிறைய கொண்டு வந்துட்டீங்க கேட்டாங்க. அவங்களுக்கு நம்ம கஸ்டமர் என்ன கேட்கறாங்க அதை பண்ணி தான் நம்ம தேவிலட்சுமிலே இருக்கு. அதாவது கிளாஸ் டைப் கேட்டா கிளாஸ் டைப் கொண்டு வந்துட்டீங்க. பிளாஸ்டிக் அது வந்து அதுலயும் இருக்கு. நம்ம இதுல வந்து பாத்தீங்கன்னா 3 வெரைட்டில பண்ணிட்டு இருக்கோம். ஸ்டார்டிங்கே வந்து பாத்தீங்கன்னா 6.5 ஸ்கிப் பண்ணிட்டு 7.5க்கு நம்ம போயாச்சு. ஸ்டார்டிங்கே 7.5 கிலோ தான், 6.5 கிலோ உங்களுக்கு பண்றது இல்ல. 7.5 கிலோ, அடுத்தது பாத்தீங்கன்னா 8.5 கிலோ, அடுத்தது பாத்தீங்கன்னா 9.5 கிலோ. ஓகே ஓகே. நம்ம இதுல உள்ள ஆப்ஷன்லாம் சொல்லிருங்க. இழுத்துக்கலாமா? இழுத்துக்கலாம். கீழ வந்து உங்களுக்கு வீல் இருக்கு, பரவாயில்ல. இது எவ்வளவு கேஜி? இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம லோகோவோட இங்கே உங்களுக்கு வந்து மென்ஷன் ஆயிருக்கும்க்கா. இது எத்தனை கேஜி, இது எவ்வளவு கேஜி யாருக்கு கேட்கணும். 7.5 கேஜி 8 இருந்தாலும் சரி 9 இருந்தாலும் உங்களுக்கு அங்கே பிரிண்ட் ஆகி வந்துரும். எல்லா வாஷிங் மிஷின்லயும் பாத்தீங்கன்னா பஸ்ஸர் ஆப்ஷன் உங்களுக்கு கண்டிப்பா வந்துரும். ஸ்டார்டிங்ல இருந்து ஃபினிஷிங் மட்டும் உங்களுக்கு பஸ்ஸர் இதுல வந்துரும். இது வந்து பாத்தீங்கன்னா இன்லெட் பைப், தண்ணி வந்து டைரக்டா உள்ள விட்டுக்கலாம். இன்லெட் சரி அவுட்லெட் சரி நம்ம எல்லாமே கொடுத்துறோம். ஓகே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து துவைக்கிறதுக்கான நிமிஷம் நான் சொன்ன மாதிரி 3 நிமிஷம் 6 நிமிஷம் 9 நிமிஷம் நீங்க வந்து செட் பண்ணிக்கலாம். துணி போட்டு தண்ணி ஊத்தி எந்த சர்ஃபா இருந்தாலும் சரி எதுவும் போட்டுக்கலாம், நீங்க வந்து செட் பண்ணிக்கலாம். அடுத்து இங்க வந்து பாத்தீங்கன்னா 3 மோடு கொடுத்துருப்போம். நார்மல், ஸ்ட்ராங், ட்ரெயின் எதுக்காக கேட்டீங்கன்னா அழுக்கு தண்ணி வெளியே போறதுக்காக. லெஃப்ட் திருப்பி இதுலயே வச்சிருக்கீங்க ட்ரெயின் இல்லையா? தண்ணி வந்து வெளியே போயிடும். நார்மல் வந்து நம்ம சட்டை பேண்ட் வேஷ்டி அந்த மாதிரி நம்ம நார்மல் யூசேஜ் பண்ற பாத்தீங்களா ரெகுலரா அந்த மாதிரி நீங்க போட்டுக்கலாம். ஸ்ட்ராங் ஆப்ஷன் எதுக்காக கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா பெட்ஷீட் அந்த மாதிரி ரொம்ப அழுக்கா இருக்கிறது, ரொம்ப டீப்பா இருக்க காரியம் பெரிய இந்த பெட்ஷீட்லாம் தண்ணிக்குள்ள போட்டு ரொம்ப வெயிட்டா இருக்கும். அதுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங் இருக்கும். மோட்டரோட வந்து ஹெவி ஆகாம உங்களுக்கு வந்து கரெக்டா சுத்தி கொடுத்து. ஓகே ஓகே.
அப்புறம் நீங்க கேட்ட மாதிரி ட்ரையர் பாத்துக்கோங்க. 5 நிமிஷம் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஓகே 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 ஓகே. இது வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லா எல்லாமே இருக்குங்க. இது எப்படி தம்பி மோட்டர் இதுலயே நல்லா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மளோட நல்லா துவைக்கும் இல்லையா, அழுக்கு சூப்பரா போகும். அதுன்னு இல்ல இது இல்ல, எல்லாமே எந்த இது வாங்கினாலும் நல்லா இருக்கும். கம்பெனி வந்து நம்ம வந்து ப்ரொமோஷனே நாங்க பண்ண மாட்டோம். நாங்க வந்து உங்களுக்கு என்னென்ன இருக்கு எல்லாமே காமிச்சறோம், பிரைஸ் எல்லாம் சொல்றோம். நீங்க புடிச்சா போதும், புடிச்சா மட்டும் நீங்க யாரால வேணா சொல்லுங்க. நல்லா இல்லையா நீங்க யாருக்கும் சொல்ல வேண்டாம். கண்டிப்பா. 7.5 இதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் சொல்ல பார்த்தா 7 8 9 வந்து பிளாஸ்டிக் இருக்கு. மூணுலயும் உங்களுக்கு கிளாஸ் டைப்பும் இருக்கு. இதுலயே கலர் ஆப்ஷன் இருக்கா? கலர் ஆப்ஷன் ஒரு 2 கலர் இருக்குக்கா. 2 கலர் பாத்தீங்கன்னா பர்கண்டி கலர்னு சொல்லுவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த Black கலர். இதுலயே Black கலர் பாத்தீங்கன்னா அந்த கலர் இருக்கு, பர்கண்டி கலர் இருக்கு. இதுல வந்து Black இருக்கு. 2 கலர் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். சரி சரி. இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிரீமியமா இருக்கு தம்பி. இது பிரீமியமா இருக்கு. ஆமாங்க, நம்ம வந்து அத சொன்ன மாதிரி கொடுக்கணும். சரி கேட்டுட்டாங்க கொடுத்துறோம் அப்படின்னு நம்ம கொடுக்க மாட்டோம். அவங்களுக்கு என்னென்ன தேவை, நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கணும். அதே மாதிரி நம்ம கொடுக்குற காசுக்கு அவங்களுக்கு ஒர்த்தா இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். உள்ள வந்து பார்த்தாலே உங்களுக்கு ஸ்பேஸ் வந்து நல்லா பெருசாவே கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய ஸ்க்ரப் டைம் மாதிரி நம்ம சைடுல வந்து கொடுத்துருக்கோம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்பதான் துணி வந்து நல்லா வந்து அந்த நல்லா அழுக்கலாம் போகும். உள்ளேயும் இது எல்லாமே ஸ்ட்ராங்கா நல்லா கொடுத்துருக்கீங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்லெட் பைப்பு எல்லாமே வந்துரும். இன்லெட் பைப்பு, அவுட்லெட் பைப்பு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாரண்டி கார்டு வந்துடும். வாரண்டி கார்டு இதுக்குமே எல்லாத்துக்குமே ஒன் இயர். கம்பெனில என்ன ப்ராடக்ட் எடுத்தாலும் உங்களுக்கு 1 இயர் வாரண்டி முடிஞ்சாலும் 50 வருஷம் நீங்க கழிச்சுவாங்க. நம்ம தாராளமா பண்ணி உங்க வாஷிங் மிஷின் எடுத்துட்டு வந்து இவங்க வாஷிங் மிஷின் நீங்க எடுத்து வந்தீங்கன்னா கண்டிப்பா அவங்க வந்து சர்வீஸ். அதுக்கப்புறம் உள்ள வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஸ்பேஸாவும் நல்லா இருக்கும். இம்ப்ளரும் பாத்தீங்கன்னா ஸ்டைலுக்கு, இது வந்து ஸ்டைலுக்காக இல்ல, இது நல்லா அழுக்கு போறதுக்காக. ஆமா, அழுக்கு போக நல்லா அடிச்சு துவைச்சாதான் உங்களுக்கு அழுக்கே நல்லா போகும். அந்த அளவுக்கு நாங்க வந்து நம்ம நார்மலுக்கும் இது நமக்கும் கண்டிப்பா நல்லா அழுக்கு போகும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுவே சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க எல்லாருமே. இது இன்னுமே அப்கிரேட் பண்ணிருக்காங்க, உண்மையாவே சூப்பரா இருக்கும் இல்லையா? அப்புறம் பாத்தீங்கன்னா ட்ரையர் பாத்தீங்கன்னா நல்லா பெருசாவே உங்களுக்கு டெப்தா கொடுத்துருக்கோம் நம்ம. சரி சரி சரி, நல்லா இருக்கு. தாராளமா துணி போட்டு ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். செமையா இருக்கு, பாக்குறதுக்கு ரொம்ப பிரீமியமாவும் இருக்கு. பார்த்தா நல்லா பிரீமியமான கலெக்ஷன்ஸ் இருக்கு. இதுல நிறைய ஆப்ஷன் வருது. ஆமாங்கக்கா, நான் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு வந்து இன்லெட், வாஷிங், ஸ்பின்னிங் இதுல வந்துரும். இது வந்து டைமர் வந்துரும். டைமர் உங்களுக்கு வந்துரும். அதுக்கப்புறம் வந்து நார்மல் ஸ்ட்ராங்கா பாத்துறோம். ஜென்டல் ட்ரைனை தூக்கிட்டு நம்ம வந்து ஜென்டல் போட்டோம். ஜென்டல் எதுக்கா பாத்தீங்கன்னா நீங்க காஸ்ட்லியா ஒரு 20,000 சேலை வாங்குறீங்க, காட்டன் வாங்குறீங்க, நம்ம இதுல போட்டு மிக்ஸ் பண்ண மாட்டோம், தனியா துவைப்போம். அது நீங்க போட்டீங்கனாலே போதும், சாஃப்ட் அண்ட் ஸ்லோவா வந்துட்டு கிளியாம டேமேஜ் ஆகும், உங்களுக்கு பொறுமையா க்ளீன் பண்ணி கொடுத்துரும். சரி, இது வந்து ரைனிஷ், இது வந்து ஸ்பின்னரோட இது. அதே மாதிரி அதுக்கப்புறம் இதுலயே பஸ்ஸர் வந்துரும். பஸ்ஸர் எல்லாமே வந்துரும். சூப்பரா இருக்குங்க, கண்டிப்பா வந்து வாங்கி பாருங்க. அடுத்து என்ன, இது இன்னும் பிரீமியமா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா 8.5 9.5 சேம் இதே மாதிரி இருக்கும். கொஞ்சம் இதோட கொஞ்சம் பெரியதா இருக்கும். மோட்டரோட கெபாசிட்டி சேம். இதுல என்னென்ன ஸ்பெக் இருக்கோ அதுலயே இருக்கும்போது என்ன அதுல டிஃபரன்ஸ் நம்ம இந்த பாடியோ மோட்டரும் உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும். இது ரொம்ப பிரீமியமா இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா 8 கிலோ 9 கிலோல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிளாஸ் வேரியன்ட் வேணும். உங்களுக்கு இந்த மாதிரி வந்துரும். நீங்க வந்து பார்த்தா தெரியும், இங்க ஆப்ஷனே காணாம தேடி என்னடா ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாங்க வந்து உள்ள வச்சிருக்கோம். உள்ள பத்திரப்படுத்திருக்கீங்களா? டஸ்ட் போக கூடாது, எந்த பூச்சி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அழுக்கு படியும், உப்பு படியும், அதெல்லாம் லுக் மாதிரி கொடுக்கணும். அந்த மாதிரி நம்ம வந்து கொடுத்துருக்கோம். சூப்பர் சூப்பர். இது எல்லாமே இருக்கு, எல்லாமே இருக்கு இல்லையா? கிளாஸ் டாப்னால ஒண்ணும் ஆகாதானா? கிளாஸ் வந்து உங்களுக்கு எதுவுமே ஆகாது. இதுலயே அதே மாதிரி தான் ஆப்ஷன் எல்லாமே எல்லாதான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒரு இன்னொரு அட்வான்டேஜ் என்ன கொடுத்திருக்கு, என்ன அட்வான்டேஜ் அதாவது பாத்தீங்கன்னா ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்ல மட்டும் தான் உங்களுக்கு வந்து சாஃப்ட் டோர் க்ளோசிங் தருவாங்க. நீங்க இது வந்து போட்டா டமால் சாத்தினா இருப்பீங்க, நான் அப்படி கை எடுத்தாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா ஸ்லோவா மெதுவா தான் பண்ணும். சூப்பர். செமில வந்து மோஸ்டா நீங்க எங்கேயுமே இது பார்க்க முடியாது, யாரும் அவ்வளவுக்கு கொடுக்க, நீங்க தாராளமா இல்ல. நான் பயந்துட்டேன், ஆனா பாருங்க மெதுவா தான் போகுது. இந்த இதுல பாத்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்க மாட்டோம். ஏன்னு கேட்டீங்கன்னா இது வந்து ட்ரையர் சுத்தம் போது பாத்தீங்கன்னா இதுல வந்து நம்ம வந்து ஒரு சென்சார் ஃபிட் பண்ணிருக்கோம். இது ஓபன் பண்ணா இது வந்து ஸ்டாப் ஆயிரும். அதனால நம்ம வந்து இந்த சிஸ்டம் வந்து கொடுக்க முடியாது. இந்த மாதிரி இது எல்லாமே பிரைஸ் எல்லாம் சொல்லிடலாமா? ஸ்டார்டிங் சொல்லிடுறேன். சொல்லுங்க. ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு 7 வந்து பாத்தீங்கன்னா வெறும் 6750 பிளஸ் ஜிஎஸ்டியோட நம்ம கொடுத்துட்டு 6750 பிளஸ் ஜிஎஸ்டியோட கொடுத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி இதெல்லாம் நீங்க வெளிய தேடினீங்கன்னா இந்த ரேட்டுக்கு கிடைக்காது. அதே மாதிரி சொல்லிருக்கா, அதே நான் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங் 8 அதெல்லாம் சொல்ல மாட்டேன். கடைசியா பிரீமியம் லுக் உங்களுக்கு கிளாஸே சொல்லிடுறேன். அதுக்குள்ளதான் எல்லாம் உங்களுக்கு வரப்போகுது. சரிங்க. இந்த கிளாஸ் வேரியன்ட்ல இந்த உங்களுக்கு வந்து சாஃப்ட் சூப்பரான ஒரு மாடல். அது பிரீமியம் லுக்ல நீங்க வந்து வெளியே தேடினா கூட உங்களுக்கு 15 16 சொல்லுவாங்க. ஆனா நம்ம தேவிலக்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 9000 பிளஸ் ஜிஎஸ்டியோட 9000 பிளஸ் ஜிஎஸ்டி ஒன்லி. 10,000 10,000 வராது. 95 94 அந்த ரேஞ்ச்லயே முடிஞ்சிரும். 9000 பிளஸ் ஜிஎஸ்டி நீங்க கொடுத்தீங்கன்னா தாராளமா நான் வந்து 10 பீஸ் சொல்றேன் நினைக்கிறேங்க. நான் ஒரு பீஸ் ரேட் தான் சொல்லிட்டு இருக்கேன். ஆமா, 10 பீஸ் எடுத்தாதான் நீங்க இந்த ரேட் நினைச்சுக்காதீங்க. சிங்கிள் பீஸ்னாலும் நீங்க வாங்கிக்கலாம். கொரியர் சார்ஜஸ்லாம் எப்படி வருது? கொரியர் சார்ஜ் வந்து செப்பரேட் தான்க்கா. செப்பரேட் வந்து மோஸ்டா வந்து ரொம்ப லாங்கா உங்களுக்கு கஸ்டமர் இப்போ நீங்க வந்து பே பண்றீங்க எல்லாமே பார்த்தா நாங்க எல்லாமே சொல்லுவோம். உங்களுக்கு இந்த 250 ஆகுது 150 ஆகுது நாங்க சொல்லிட்டு தான் கஸ்டமர் ஓகேனா மட்டும் தான் நம்ம வந்து கொரியர் பண்ணுவோம். நம்ம வந்து 500 ரூபாய் போட்டு கஸ்டமருக்கு எதுவும் கேட்காமலாம் அனுப்ப மாட்டோம். எல்லாமே உங்ககிட்ட டீட்டெயிலா
நேர்ல கேட்டு உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகி பிடிச்சிருந்தா மட்டும் தான் நம்ம வந்து வீட்டுக்கு ஷிப் பண்ணுவோம். கண்டிப்பா சூப்பரா இருக்குங்க. கண்டிப்பா மிஸ் அவுட் பண்ணாம கண்டிப்பா நம்மளோட கோயம்புத்தூர்ல தயாராகிற இந்த ப்ராடக்ட்ஸ் கண்டிப்பா வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. உண்மையாவே பெட்டரா இருக்கும். நிறைய பேரோட ரிவ்யூஸும் நிறைய வந்திருக்கு, நிறைய பேருக்கு ரெஃபரும் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா நீங்களும் கண்டிப்பா இதை வாங்கி பாருங்க. வாஷிங் மிஷின் பார்த்துட்டோம், அடுத்து என்ன நம்ம ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கிரைண்டர் மிக்ஸி பார்க்க போறோம். இப்போ வந்து வாஷிங் மிஷின் உருவாக்குறதெல்லாம் பார்க்கலாமா? அலோவ் பண்ணுவீங்களா? தாராளமா பார்க்கலாம். நீங்க மட்டும் இல்ல, வர கஸ்டமர்ஸ் எல்லாருமே பார்க்கலாம். நீங்க வந்து பார்த்துட்டு உங்களுக்கு நாங்க எப்படி பண்றோம், எப்படிலாம் நான் எந்தெந்த கலரு என்னென்ன பிரைஸ் எல்லாமே நீங்க ஃபுல்லாவே இருந்து பார்த்துட்டு கூட நீங்க வாங்கிட்டு போய்க்கலாம். இது எல்லாமே அந்த கீழே அந்த பாடி ஃபிட்டிங் பண்ணி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மோட்டர் சிம்பிளா வந்து கொடுத்துருக்கோம். மோட்டரு, பெல்ட், ரிங்கு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவுட்லெட், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா இங்க வந்து மோட்டர் பாருங்க. மோட்டர் வந்து என்ன மோட்டர் தம்பி கொடுக்குறீங்க? இது வந்து பாத்தீங்கன்னா 4 HP மோட்டர் இருக்கு, 1/3 மோட்டர் இருக்கு, 0.45. அதாவது பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு மோட்டர் வந்து மேல உங்களுக்கு காட்டுறேன். எல்லாமே நம்ம வந்து ஒரே மோட்டர் போட மாட்டோம். டிஃபரெண்ட் வந்து இது வந்து கோர்னு சொல்லுவாங்க. சரி, இந்த கோர் லென்த் வந்து உங்களுக்கு வந்து டிஃபரன்ஸ் ஆகும். நாங்க ஏதோ வயர் ஃபிட் பண்றாங்க, அது மட்டும் தான் எனக்கு தெரியுது. ஃபர்ஸ்ட் பாட்டம் செக்ஷன். பாட்டம் செக்ஷன் வந்து உங்களுக்கு பாட்டம் வந்துரும். இதுல இருந்து கனெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா மோட்டர்ல வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. மோட்டர் இந்த மாதிரி வயர் கார்டு இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் கனெக்ட் பண்ணிட்டு எல்லாமே பசர் கிசர் உங்களுக்கு கெபாசிட்டில கனெக்ட் பண்ணிட்டு இது வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஓகே ஓகே ஓகே. உங்களுக்கு பாட்டம் செக்ஷன் பாத்தீங்கன்னா இங்க இருக்கு, இந்த சைடு கொஞ்சம் இருக்கு. இதெல்லாம் ரெடி ஆகி வச்சிருக்கீங்க இல்லையா? இதெல்லாம் ரெடி ஆகி பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து அதர் டிஸ்ட்ரிக்ட்கே போறது. வேற டிஸ்ட்ரிக்ட் உங்க டீலர்ஸ் இருக்காங்க? டீலர்ஸ் இருக்காங்க. ஹாட் ஸ்டார் வந்து நம்ம பெங்களூர் ஐட்டம்ஸ். சரி, அவங்க வந்து பெங்களூர்ல சேல் பண்றவங்க. உங்களுக்கு ஏதாச்சும் வந்து நாங்களும் பிசினஸ் பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா நம்ம கம்பெனி வாங்க. நம்ம எம்டி சார் இருப்பாரு, அவர்கிட்ட பேசிட்டு உங்களோட லோகோ வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க நிறைய குவான்டிட்டி எடுத்துட்டு மாசம் அந்த மாதிரி இருக்கோம்னா உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு பிரிண்ட போட்டு உங்களுக்கும் வந்து பக்காவான பேக்கிங் வந்து ஷிப் பண்ணி கொடுக்கலாம். கண்டிப்பா வந்து டீலர்ஷிப் வேணும்னாலும் கான்டாக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இவங்க என்ன பண்றாங்க? இவங்க ரொம்ப சுத்திட்டு இருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம உள்ள துணி சுத்துது பாத்தீங்களா? ஆமா, இம்ப்ளர். அது வந்து மோல்டிங் ரெடி ஆகி வந்துரும். அது வந்து பிசர்ல இருக்கும். அதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அழகா சர்ஃபேஸ் வந்து இப்படி தொட்டு பார்த்தா உங்களுக்கு ஸ்கிராட்ச் எதுவுமே ஆகாது, கை கிழிக்காது, எதுவும் ஆகாது. அந்த மாதிரி இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போ அந்த பிசர்லாம் எடுத்து உங்களுக்கு வந்து நல்லா ஷைனிங்கா கொடுக்கும். பிசர்லாம் பாருங்க, அங்கெல்லாம் எல்லாமே இதாகி கிடக்கு. ஓகே ஓகே, சூப்பர். ஒரு வாஷிங் மிஷின் எப்படி தயாராகுது அப்படிங்கிறத நீங்க இந்த வீடியோ மூலமா பாப்பீங்க. இங்க இருந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு சூப்பரா இருக்கும் அப்படின்னு நீங்களே நினைச்சு பாருங்க. கண்டிப்பா வேணுங்கிறவங்க டைரக்டா வாங்க, இல்ல அப்படின்னா ஆன்லைன்ல கூட புக் பண்ணுங்க. அடுத்து பார்க்கலாமா? இதெல்லாம் பாத்தீங்கன்னா சேம் அதே ப்ராசஸ் தான்க்கா. எல்லாம் இது பண்ணிட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இல்லையா ஜாப். அதாவது பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு கஸ்டமர் இருக்கும், அதுக்கப்புறம் டீலர்ஸ் தனியா கேட்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ இவங்க 8 kg பண்றாங்கன்னா இவங்க வந்து 9 kg பண்ணுவாங்க. அடுத்த பாத்தீங்கன்னா 11 கிலோ பாக்ஸ் டைப் பார்த்தா பாத்தீங்களா கடைசியில அந்த மாதிரி பண்ணுவாங்க. அவங்க வந்து அது வந்து பண்ணிட்டு இருக்காங்க. 11 kg வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இம்ப்ளர் வந்து உங்களுக்கு எப்படி ரெடி ஆகுது, அதாவது உங்களுக்கு வந்து இப்படி வரும். இதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஆயில் சீல் போடுவாங்க. இந்த ஆயில் சீலுக்கா பாத்தீங்கன்னா தண்ணி எதுவும் லீக் ஆகக்கூடாது நம்ம வந்து 2 ஆயில் சீல் போடுறோம். போட்டுட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வந்து கீழே பாட்டம் இருக்கும், இதுல பிரஸ் பண்ணிட்டு உள்ள உங்களுக்கு இங்க ஒரு ஓரிங் வரும். அதுவே தண்ணி லீக் ஆகாதபடி உங்களுக்கு இந்த ஓரிங்கை தாண்டி தான் அடுத்து இந்த ஆயில் சீல வரும். எல்லாமே கடந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு லீக்கேஜ் வரும். லீக்கேஜ் பிரச்சனை எதுவுமே நம்ம அடிச்சு துவைக்கிறது தானே இது. ஆமா, இதுதான் அழுக்கு எடுக்கிறது. அதுதான் இது. அதை வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டா கொஞ்சம் சவுண்ட் இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இவங்க என்ன பண்றாங்க? நம்ம ரா மெட்டீரியலை வந்து நல்லா ஹீட் பண்ணி பேட்டர்ன் இந்த மாதிரி உங்களுக்கு ஃபுல்லா ரெடியா வந்துரும். அதுக்கப்புறம் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் போடுவாங்க. இந்த அவுட்லெட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹோல்ஸ் இல்லாம இருக்கு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கிங் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஹோல்ஸ் போடுறாங்க. பாருங்க, ஹோல்ஸ் கரெக்டா அழகா அவங்களே போட்டு வைக்கிறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா அவுட்லெட் ஹோல்ஸ். ஓகே ஓகே, இந்த மாதிரி அழகா போட்டு ஹோல்ஸ் போட்டு கொடுத்துறாங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைனலா இப்படி இங்க ஒரு ஹோல்ஸ் டைம் இருக்கு. இங்க ரெண்டு ஹோல்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவுட்லெட் ஹோல்ஸ், உங்களுக்கு டைமரு, கீழ எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹோல்ஸ் வந்துரும். இது வந்து ஏருக்காக. ஃபைனலா பாத்தீங்கன்னா அங்க வந்து உங்களுக்கு லெக் பூஸ் இதெல்லாம் எல்லாமே பண்ணி வெளிய போயிருமா கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் அடைச்சிரும். நம்ம மேல வந்திருக்கோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே உங்களுக்கு மோட்டர் செக்ஷன் தான்க்கா. மோட்டர் வந்து ஸ்டார்டிங் எப்படி உருவாகுதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இதுல இருந்து ஆரம்பிக்குது. கோர் லென்த் உங்களுக்கு மாறுன்னு இது வந்து பாத்தீங்கன்னா சின்னதா இருக்கா. அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே இன்க்ரீஸ் ஆயிட்டு போகும். ஒரு கேஜிக்கு அந்த மாதிரி. இது எதுக்காக கொடுக்கறாங்கன்னா இப்படி இருந்தா மட்டும் தான் உங்களுக்கு மோட்டர் பவர் வந்து அதிகமாகும்.
இங்க இருந்து ஒவ்வொன்றா மோட்டர் செக்ஷன், மோட்டர் எப்படி உருவாகுறது ஸ்டார்டிங் வந்து இந்த உங்களுக்கு அந்த ஸ்டார்டிங் ஸ்டாம்பிங்ல இருந்து ஆரம்பிச்சு ஃபைனலா உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து இப்படிதான் பண்ணுவாங்க. ஓ இந்த மாதிரி தான் உங்களுக்கு உள்ள வந்து காயில்லாம் கட்டி உங்களுக்கு நல்லா டைட் பண்ணி கிளிக் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணுவாங்க. அந்த ப்ராசஸ் தான் உங்களுக்கு வந்து இப்போ போயிட்டு நடந்துட்டு இருக்கு பாருங்க. இவங்க சுத்திட்டு இருக்காங்க பாருங்க. அந்த ஸ்டாம்பிங்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு பேப்பர் மாதிரி வைப்பாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா ஒயர் வந்து எந்த டேமேஜ் ஆயிருக்கூடாது. ஆச்சுன்னா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் வந்து வராது, இல்லைன்னா நம்மளுக்கு ஷாக் அடிக்கும். அதனால பாத்தீங்கன்னா ப்ராப்பரா கவர்ல வச்சு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். அந்த கவர் இந்த மாதிரி ஷீட் உங்களுக்கு இப்படி ஹோல்ட் பண்ணி இதுக்குள்ளதான் ஒயர் வைப்பாங்க. அதனால உங்களுக்கு வந்து ஸ்கிராட்ச் எதுவுமே ஆகாது. இந்த ஒயர் வந்து எதுவும் ஆகாது. இது எல்லாமே மோட்டர் இங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் அந்த ஒயர் போட்டதுக்கப்புறம் இப்படிதான் இந்த த்ரெட்டை போட்டு உங்களுக்கு டைட் பண்ணுவாங்க. த்ரெட் போட்டு டைட் பண்ணுவாங்க இல்லையா. வாஷிங் மிஷினோட உயிர் நாடியே வந்து இந்த மோட்டர் தான் இல்லையா. அதுதான் இது உருவாகிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்ப பாருங்க நூல் வச்சு இப்படி வந்து டைட் பண்றாங்க அப்படின்ட்டு. இது வந்து நீங்க பார்த்தாலே ஃபுல்லா அதேதான். இது எல்லாமே ரெடியாகி இருக்கு மோட்டர் இல்லையா. ரெடியாகி எல்லாமே ஆர்டர்ஸ் கஸ்டமர் நீங்க எவ்வளவு ஆர்டர் பண்ணா எல்லாத்துக்கும் போய் சேர போகுதுக்கா. இது வந்து பாத்தீங்கன்னா இங்கதான் உங்களுக்கு வந்து மிக்ஸி, கிரைண்டர் ஆகட்டும், வாஷிங் மிஷின், எல்லாத்தோட மோட்டர் இங்கே எல்லாத்தோட மோட்டர் செக்ஷனா அங்க அடிக்க வச்சிருப்பாங்க. இது ஃபுல்லா வாஷிங் மிஷின், அது ஃபுல்லா மிக்ஸி, அங்கெல்லாம் கிரைண்டர், எல்லாமே ஒரே ப்ராசஸ் தான் போயிட்டு. எல்லாமே நம்மளோட ஓன் மேனுஃபேக்சர் நம்ம வாங்க போறீங்க நீங்க. அடுத்த பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த காயெல்லாம் கட்டி பாத்தீங்கன்னா இப்படி வந்துடும் இந்த பக்கம். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் ஊத்தி கொஞ்சம் உங்களுக்கு கலர் வந்து டிஃபரன்ஸா இருக்க மாதிரி இருக்கும். வார்னிஷ் பண்ணி அப்பதான் அது பிரியாது, ஒண்ணுமே ஆகாது. இந்த கம்பி எல்லாம் பாத்தீங்கன்னா பிரிஞ்சு வந்து பாடி மேல இது பற்றப்படாதனால இது ஊத்தினா நல்லா கல்லு மாதிரி சாங்கரும். நீங்க நல்லா சுத்தியில போட்டு அடிச்சாலும் வளையும் தவிர பிஞ்சிட்டு எதுவுமே வராது. உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி 100% மோட்டர் எப்படி கம்ப்ளீட் அப்புறம் இப்போ இந்த சைடு இந்த செக்ஷன் போயிடும். இந்த செக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா மேல ஒண்ணு கீழே ஒண்ணு ஒரு கவர் இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டாண்டிங் சொன்ன பாத்தீங்கன்னா ஒயரு அதுக்குள்ள இருந்து வருமா. அது வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு எடுத்தோம். இந்த உள்ள இருக்கிற அந்த பார்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அந்த ஸ்டாம்பிங் உள்ள வச்சு ரோட்டர் உங்களுக்கு உள்ள பிரஸ் பண்ணி அப்புறம் ரெண்டு இதை வச்சு உங்களுக்கு வந்து கம்ப்ரஸ் பண்ணி வச்சானா உங்களுக்கு வந்து மோட்டர் ரெடி ஆயிரும். 50% ரெடி ஆயிரும். 100% எப்படி ரெடி ஆகும் பாத்தீங்கன்னா டெஸ்ட் ஓட்டி உங்களுக்கு ஆம்ஸ்லாம் எவ்வளவு இதுல செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிட்டு உங்களுக்கு எல்லாமே ஓகேவா இருந்தா மட்டும் தான் உங்களுக்கு வந்து கீழே அசம்பிளுக்கே போகும். ஓகேவா இருந்துச்சுன்னா மட்டும் தான் போகும். அந்த கல்ல எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நம்மகிட்ட நார்மல் மாடல் இருக்கு, டில்டிங் மாடல் இருக்கு, மிக்ஸியும் இருக்கு இல்லையா. மூணு இது மூணு என்ன பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்னு டேபிள் டாப், இன்னொன்னு அட்வான்ஸா இருக்க டில்டிங் மாடல், அடுத்ததா பாத்தீங்கன்னா மிக்ஸி. ஓகே. இப்போ வந்து இது வந்து பாத்தீங்கன்னா எப்படிங்க ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா டேபிள் டாப்புக்கா. டேபிள் டாப் பாத்தீங்கன்னா மேல ஒரு லிட் வந்துரும். அதுக்கப்புறம் உள்ள வந்து உங்களுக்கு 2 ஸ்டோனோட வந்துரும். கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா 2 லிட்டர் கெப்பாசிட்டி வந்துருக்கா. பிளஸ் 1 இயர் வாரண்டி நம்ம கம்பல்சரி கொடுத்துருக்கோம். சின்ன ஒரு ஃபேமிலி அட்டாச்மெண்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேங்காய் திருவதும் சப்பாத்தி மாவு பேசுறது உங்களுக்கு வந்து ஃப்ரீயாவே நம்ம வந்து கொடுத்துறோம் இதோடய. சரி. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாரண்டி கார்டு வந்துரும். இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா அலுமினியம் மோட்டர் தனியா பண்ணிட்டு இருக்கோம், காப்பர் மோட்டர் நம்ம வந்து தனியா பண்ணிட்டு இருக்கோம். சில பேர் என்ன பண்ணா பாத்தீங்கன்னா அலுமினியமும் காப்பரும் மிக்ஸ் பண்ணி பியூர் காப்பர்னு சொல்லுவாங்க. ஒரிஜினல் காப்பர் சொல்லிட்டு மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4000 to 5000 மட்டும் உங்களுக்கு வந்து சேல் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம அப்படி பண்ண போறதே இல்லை. உங்களுக்கு அலுமினியம் வேணா நம்ம தனியா அலுமினியம் வயர், காப்பர் வேணாலும் கூட உங்களுக்கு பியூர் காப்பரோட உங்களுக்கு காப்பர் மோட்டர் பண்ணி கொடுத்துருக்கோம். ரேட் மட்டும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் ஆகும். ஆமாங்க. அடுத்து நம்மளோட டில்டிங், நம்ம மூணாவது மிக்ஸி ஊத்துறோம், அப்புறம் டில்டிங் ஊத்துறோம். டில்டிங் மாடல் பார்த்தலாம். டில்டிங் சேம் அதே மாதிரி தான். உங்களுக்கு மேல கேப் வந்துரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 அட்டாச்மெண்ட்டும் உங்களுக்கு கூடயே வந்துடும், ஃப்ரீயாவே வந்துடும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சேம் அதே மாதிரி தான் உங்களுக்கு 2 கல்லோட வந்துடும். இதோட கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா 2 லிட்டர் கெப்பாசிட்டி வந்துடும். இதுல வந்து பாத்தீங்கன்னா 3 உங்களுக்கு நல்ல விஷயம் இருக்குக்கா. கையிலே மாவு வந்து தொடவே வேண்டாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டில்டிங் ஆப்ஷன் சொல்லுவாங்க. நீங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா மாவு அரைச்சதுக்கு அப்புறம்
வெளியே தூக்கிட்டு போயிட்டு கழுவு கஷ்டப்பட வேண்டாம். சில டைம் பாத்தீங்கன்னா காலில் ஸ்லிப் ஆகி வந்து விழுந்துரும், அது ஒரு சான்ஸ் இருக்கு. அதெல்லாம் நீங்க வந்து அப்புறம் வெயிட் தூக்க கூடாதுங்க, அதுக்காகவும் இது வாங்கிக்கலாம். ஜஸ்ட் இந்த நாபு இருக்கு பாத்தீங்களா, இந்த நாபு இப்படி வெளியே இழுங்க, வெளியே இழுத்துட்டு நீங்க வந்து ஃபுல்லா வந்து சாப்பிட்டுக்கலாம்க்கா. மாவு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அப்படியே ஸ்லைட் ஆகி உங்களுக்கு ஈஸியா வந்துடும். கழுவி நீங்க இந்த இடத்துல கழுவி நீங்க நீட்டா வந்து இப்படி வந்து ஃபிட் பண்ணி வச்சுக்கலாம். ஈஸியான லாக் பண்ணும்போது உங்களுக்கு பாத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா வந்து லாக் ஆகிடும். சொல்லுங்க. ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கனெக்டர் பாத்தீங்கன்னா மோட்டரு டைரக்ட் பெல்ட்டோட கனெக்ட் ஆகி உங்களுக்கு வந்து சுத்தும். இதுல வந்து பாத்தீங்கன்னா மோட்டர் இருக்கு, பெல்ட் இருக்கு, பிளஸ் வந்து எக்ஸ்ட்ரா உங்களுக்கு கீர் ஆப்ஷன் எடுத்துருக்கோம். கீர் இருக்கா பாத்தீங்கன்னா நீங்க அரிசி கொஞ்சம் லோடு அதிகமா போட்டா கூட ட்ரம் வந்து ஸ்டாப் ஆயிரும். இந்த கீர் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அது ஸ்டாப் வந்து நிக்காது. உங்களுக்கு வந்து அந்த லோடை வந்து சீக்கிரமா நல்லா உங்களுக்கு உடச்சு அழகா அரைச்சு கொடுத்துருங்க. இப்ப ரேட்ல மூணாவது கேட்கவே இல்லை, அதான் மிக்ஸி மூணாவது. அது இல்லக்கா, மூணாவது பிரைஸ் தான் சொல்ல போறேன் உங்களுக்கு. அப்படியா? சொல்லுங்க. அதுதான் நீங்க ஃபர்ஸ்டே நான் கேட்டேன், தம்பி சொல்லவே இல்லை. சொல்லுங்க உங்க பிரைஸ் காரணம் எல்லாம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. டேபிள் டாப் வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா வெறும் 1900 பிளஸ் ஜிஎஸ்டியோட கொடுத்துருக்கோம். அவ்வளவுதானா? வெறும் அவ்வளவுதான், 1900 பிளஸ் ஜிஎஸ்டியோட நீங்க தாராளமா டேபிள் டாப் எடுத்துக்கலாம். 2000க்குள்ளதான் வரும் உங்களுக்கு. மார்க்கெட்ல டில்ட்டிங்கோட விலை நீங்க ஆன்லைன்லயும் சரி ஆஃப்லைன்லயும் சரி தாராளமா கேட்டு பாருங்க. 5000 to 6000 7000 8000 வரைக்குமே இருக்குது. அந்த வரைக்கும் நம்ம கொடுத்துருப்போம். நம்ம அப்படி கொடுக்க போறல. உங்களுக்காக பாத்தீங்கன்னா வெறும் 2850 பிளஸ் ஜிஎஸ்டி. அவ்வளவுதானா? 6000 எங்க இருக்கு, 2850 பிளஸ் ஜிஎஸ்டியோட நீங்க கொடுத்தீங்கன்னா தாராளமா டில்ட்டிங் மாடல் நீங்க வீட்டுக்கு நம்ம உங்க வீட்டுல டில்ட்டிங் மாடல் இந்த ரேட்டுக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா மிக்ஸியும் பண்ணிட்டு இருக்கோம். இதோட வாட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 750 வாட்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உள்ள மோட்டர் பியூர் காப்பரோட நம்ம போட்டுட்டு இருக்கோம். உங்களுக்கு உள்ளே பாத்தீங்கன்னா 3 ஜாரோட வந்துருங்க. நல்லா பெரிய ஜார், இன்னொரு மிடில் ஜார், இன்னொரு வந்து ஸ்மால் ஜார் வந்துரும். இதோட பிரைஸ் நீங்க கேட்டாலும் வெறும் ஜிஎஸ்டியோட சொல்ல மாட்டேன், ஜிஎஸ்டியோட சேர்த்து உங்களுக்கு நாங்க 2000 கொடுக்குறோம். 2000 வெறும் 2000 இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி 2000 ஒன்லி. இந்த மிக்ஸி கொடுத்தீங்கன்னா நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போய்க்கலாம். இப்போ ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் மட்டும் கான்டாக்ட் பண்ணா போதும். இது எல்லாமே நம்மளோட ஓன் மேனுஃபேக்சரிங். இவங்க தான் ஓன் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட நீங்க எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் அவங்களோட ஓன் தயாரிப்பு, அதுதான். சர்வீஸுமே வந்து எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. எதுனாலும் ஸ்கிரீன்ல தெரிய நம்பரை மட்டும் கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிற நேரம் வந்தாச்சு. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான, ஏன்னா நிறைய பொங்கல் நியூ இயர்லாம் வருது, நிறைய இந்த மாதிரி கிஃப்ட் வாங்குவாங்க, கிஃப்ட் கொடுப்பாங்க, அவங்க வீட்டுக்கு தேவைப்படும் வாங்குவாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபேமிலி கூட இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு தேடிட்டு இருக்காங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. ஓகே.